கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் நாம் இன்று காணப்போவது இஸ்ரவேலின் 9வது நியாயாதிபதியான இப்சான். நியாயாதிபதிகள் 12, 8, 9, 10 வசனங்களில் இவரை பற்றி காணலாம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்காக போராட கடவுள் எழுப்பிய சிறந்த ஆட்சியாளராகவும் மீட்பராகவும் இருந்தார்கள். வேதாகமத்தில் ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன், யாவீர், யெப்தா ஆகிய 8 நியாயாதிபதிகளுக்கு பிறகு இப்சான் 9ஆம் நியாயாதிபதியாக இருந்தார். இப்சான் பெத்லகேமைச் சேர்ந்தவர். இங்கு குறிப்பிட்டுள்ள பெத்லகேம் யூதாவில் உள்ள புகழ்பெற்ற பெத்லகேம் அல்ல, செபுலோன் கோத்திரத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இங்கு பெத்லகேமை தொடர்ந்து எப்ராத்தா அல்லது யூதா என்று குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் முதல் நூற்றாண்டின் ரோமா மற்றும் யூத வரலாற்று ஆசிரியரான டைட்டஸ் பிளேவியஸ் ஜோசபஸ் இப்சானின் பெத்லகேம் யூதாவில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இப்சான் என்ற பெயர் எபிரேய வம்சாவளியைச் சேர்ந்தது. குளிர்ச்சியின் தந்தை என்று பொருள். சில விவிலிய அறிஞர்கள் கூற்றுப்படி இப்சான் பல திருமணம் செய்து கொண்டவர். அவருக்கு 30 மகன்களும் 30 மகள்களும் இருந்தனர். அவரது மகன்களும் மகள்களும் அவரது குலத்திற்கு வெளியே உள்ளவர்களை மணந்ததால் அவரது குழந்தைகள் அவருக்கு மகத்தான செல்வாக்கை கொடுத்தனர். இதனால் மற்ற இஸ்ரவேலர்களுடன் பல சந்ததிகள் உருவாயின. வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள சில நியாயாதிபதிகளில் இப்சானும் ஒருவராக இருந்தார். ஏனெனில் அவரது ஆட்சி காலத்தில் இராணுவ நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்பதால் அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்து மக்களுக்குள் ஏற்பட்ட தகராறுகளை தீர்க்கின்ற சில காரியங்களில் மட்டுமே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்பதை காண முடிகிறது. யெப்தாவின் நிகழ்வுகள் நிறைந்த மற்றும் கொந்தளிப்பான ஆட்சிக்கு பிறகு அவரது ஆட்சி நடந்தது. அவருக்கு பிறகு வந்த மற்ற 2 சிறு நியாயாதிபதிகளான ஏலோன் மற்றும் அப்தோன் முறையே செபுலோன் மற்றும் எப்பிராயிம் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். இஸ்ரவேலின் மற்ற சிறு நியாயாதிபதிகளில் சிலர் அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட்டவர்களாக செயல்பட்டனர். சில வரலாற்று வல்லுநர்கள் யெப்தா, இப்சான், ஏலோன் மற்றும் அப்தோன் ஆகியோரின் ஆட்சியின் பரப்பளவு முக்கியமாக டிரான்ஸ் ஜோர்டானுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது என்று நம்புகிறார்கள். அவரது நிர்வாகத்தின் போது எந்த பரபரப்பான போர் செயல்களும் இல்லாததால் அவரது யுத்த வெற்றிக்காக அவர் நினைவு கூறப்படவில்லை. மாறாக தனது குலத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கு தனது குழந்தைகளை திருமணம் செய்து வைத்ததற்காகவும் இஸ்ரவேலர் மத்தியில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி தனது அதிகாரத்தையும் உறுதிப்படுத்தியதற்காகவும் குடும்ப உறவுகள் மூலம் இஸ்ரவேலை ஒன்றிணைத்ததற்காகவும் அவர் பிரபலமானார். பலர் அவரது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை யெப்தாவில் சபிக்கப்பட்ட வாழ்க்கையுடன் ஒப்பிடுகின்றனர். பல்வேறு இன மக்களை ஒருங்கிணைக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் இஸ்ரவேலின் அரசியல் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகித்தன. ஏனெனில் அவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்க ஒன்றிணைந்தனர். அவர் 7 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தினார். இறந்து தனது சொந்த ஊரான பெத்லகேமில் அடக்கம் செய்யப்பட்டார். நாமும் தேவனால் பயன்படுத்தப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை அண்டி வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.